வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உண்மையிலே உங்கள் கஷ்டம்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தங்க. என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இவங்க தான் திருநேர்த்தி அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள். இப்போது அம்மனை தரிசனம் பண்ணிக்கங்க. இங்கே குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு அம்மனை பார்த்து இப்போ புதுசாக யாகம் வளர்க்குறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், சாமியை பாருங்கள், உங்களுக்கே நம்பிக்கை வரும். எந்த இடம்ன்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் திருவண்ணாமலையில் தான். இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது நம்ம கோயிலுள்ள வந்திருக்கோம். வராகி அம்மன். வராகி அம்மன் அழகாக சிகப்பு புடவையில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வரணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அமைதியாக ரோடு மேலே தான் இருக்குது கோவில். நீங்கள் இறங்கி ரொம்ப தேடணுன்றதெல்லாம் கிடையாது, ரோடு மேலேயே தான் இருக்குது. வராகி அம்மனை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையோடு வாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குனாவே உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். நான் உங்கள் வீட்டு பொண்ணாக சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மனை போய் பார்க்கலாமா? இவங்களும் சமயபுரம் மாரியம்மனும் ஒன்று. அவங்க எப்படி நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க வருஷம். எலுமிச்சம்பழம் கோத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு கிட்டவே சாமியை காட்டுறேன் பாருங்கள். குழந்த முகம், குழந்தை இல்லாதவங்க இங்கே அம்மனை தரிசனம் பண்ணி இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. நம்பிக்கையோடு வாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். அம்மனை பாருங்க. நம்ம வீட்டு குழந்த ஒரு சேர் மேலே உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோ அழகாக குழந்த முகத்தோடு இருப்பாங்க. எவ்வளோ சாதாரணமாக நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே இருப்பாங்க. அம்மனை பாருங்க, அம்மனுடைய ஆசையை பெறுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை யாருன்னா காணாமல் போயிட்டாங்க, இல்லை இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், குழந்தை வேணும், திருமணம் ஆகணும் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு உண்டு.
இது நான் சாதாரணமாக சொல்லலைங்க, உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இங்கே நிறையா பேர் பயன் பெற்றிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கையோடு வாங்க. நீங்கள் அம்மனை பார்க்கும் போதே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். சரிங்களா? இங்கே நீங்கள் அவங்கள நேரில் தரிசனம் பண்ண பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன். திருநேர்த்தி அம்மன், நம்பிக்கை நிறைந்த அம்மன். காலபைரவர், காலபைரவரை பாருங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 48 நாள்ன்றது ஒரு மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 48 வாரம் யாகம் பண்ணுறாங்க. இதில் ஒரு செவ்வாய்க்கிழமை இதில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்ச நாளில் இங்கே உங்கள் பிரச்சனையை சொல்லி உங்கள் குடும்பத்தோடு ஒரு யாகத்தில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இதை நான் சாதாரணமாக சொல்லிங்க, எனக்கு நம்பிக்கை வந்தனால தான் நான் இந்த வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கே போனால் எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். கோயிலாண்ட ஒரு சிலர் அந்த மாதிரி பேசிட்டும் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நீங்களும் வாங்க, ஒரு வாட்டி நீங்கள் சாமியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்பிக்கை வந்தால் யாகத்தில் கலந்துங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. 48 வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே யாகம் நடக்குது. திருநேர்த்தி அம்மன், நம்பி வந்தவங்களை கைவிடாத அம்மன். நீங்களும் உங்கள் கஷ்டங்களும் நீங்கணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நம்பிக்கை இருந்தால் உங்கள் கஷ்டங்களை நீங்களே நீக்கிக்க ஒரு வழி. என் அப்பன் தட்சிணாமூர்த்தி அவருடைய ஆசி உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க மனமார வாழ்த்துக்கள். திருநேர்த்தி அம்மன், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூர் ரோடு. சரிங்களா? யாகசாலை கோவிலுக்கு வர வழி திருவண்ணாமலையில் தான். நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். திருக்கோயிலூர் ரவுண்டானா வண்டை இறங்குனீங்கன்னா திருநேர்த்தி அம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. ரோடு மேலே தான் இருக்குது. நீங்கள் எங்கேயும் சந்திலெல்லாம் போய் தேடலாம் தேவையில்ல, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. முருகருடைய ஆசி உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க மனமார வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், பயன் பெறுங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள்.
எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு உண்டு. நீங்கள் நம்பிக்கையோட முழு மனசோட வந்து யாகத்தில் கலந்துங்க, பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.